ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முல்தானி மெட்டி சோப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் பட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ வீட்டிலையே பால் எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இதில் நான் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ ஆயில் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் போட்டு இப்போ முல்தானி மெட்டி சோப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், லைவ் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், பட்டர் எல்லாம் சேர்த்து இப்போ முல்தானி மெட்டியும் போட்டு நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ இது முல்தானி மெட்டி சோப்பு. இது ஒரு 2 நிமிஷம் இங்கே பாருங்கள், தோசை பதம் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் சென்று நம்ம மோல்டில் இப்போ ஊற்ற போகிறோம். மோல்டில் ரப்பிங் ஆல்கஹால் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கோம். வாசனைக்காக லாவெண்டர் போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் ரோஸ் வாட்டர் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எந்த பதம் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா பதமாயிடுச்சு. இப்போ மோல்டில் நம்ம ஊற்றிடுவோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சோப்பு அனுப்பிச்சி வைக்கிறேன். முல்தானி மெட்டி சோப்பை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கையில் தான் நான் செய்கிறேன் நான். ஒவ்வொரு சோப்பும் கையில் தான், பெண்டர்லாம் யூஸ் பண்ணலை. இங்கே பாருங்கள், எப்படி கையில் தான் நான் ரெடி பண்ணி சோப்பு மோல்டில் நான் ஊற்றுறேன் நான். இப்போ 2 மணி நேரம் சென்று பார்த்தோம்னா நம்மளுக்கு சோப்பு சூப்பராக ரெடி ஆயிரும். முல்தானி மெட்டி எந்த கெமிக்கல் இல்லாமல் இப்படி தாங்க முல்தானி மெட்டி சோப்பு வரும். நீங்கள் கண்ட சோப்பை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இதுதான் ஒரிஜினல். இப்போ தேங்காய் எண்ணெய், பட்டர் போட்டு செஞ்சதுனால இந்த கலரில் தான் முல்தானி மெட்டி பவுடர் போட்டிருக்கோம். இந்த கலரில் வந்திருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.